Hi guys, welcome to Fruit Salad Cinema Awards. இப்போ பாத்தீங்கன்னா 63வது நேஷனல் அவார்ட்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. சோ அதுல வந்து மக்களுக்கு 20 விதமான கருத்துக்கள் வந்து போயிட்டு இருக்கு. சோ அதுல நம்மளுடைய ஃப்ரூட் சாலட்டுக்கு சில சினிமா துறையை சேர்ந்த வல்லுநர்கள் வந்திருக்காங்க. அவர்கள் கிட்ட இத பத்தியான சில கேள்விகளை முன்வைக்கிறோம். அவர்கள் இதுக்கு எந்த விதமான பதிலை கொடுக்கறாங்கன்னு பார்க்கலாம். நம்ம அனைவருக்கும் இப்ப சில மொழி படங்கள் மற்றும் பல மொழியில்லா படங்களை பார்த்து வளர்ந்த நம்மளது ஜெபஸ்டி நிக்கோசின் அவர்கள் வந்திருக்கிறாங்க. பல்லாயிரம் கதைகளை வைத்துக் கொண்டு முதல் படத்திற்கான வாய்ப்பு அடைந்து கொண்டிருக்கும் நம்மளது இளைய பாலா அவர்களை வரவேற்கிறேன். விடிந்தாலும் விடிந்தாலும் படத்தினுடைய தயாரிப்பாளர் திரு ஜேம்ஸ் பிரபு அவர்களையும் வரவேற்கிறேன். பாகுபலிக்கு பெஸ்ட் ஃபிலிம் அவார்ட் கொடுத்திருக்காங்க. அத பத்தி நம்மளுடைய முழுநீள பட இயக்குனர்ட்ட கேக்குறேன். நீல படமா? அது வேற நீளம். உங்க சாய்ஸ் படம். இல்லங்க, முழுநீள பட இயக்குனர். நேர படமா? சரி நீங்க சொல்லுங்க. பாகுபலிக்கு நேஷனல் அவார்ட் கொடுத்திருக்காங்க. 3 வருஷம் கஷ்டப்பட்டு எடுத்த பாகுபலிக்கே கொடுத்திருக்காங்கன்னா 3 நூற்றாண்டு கஷ்டப்பட்டு எடுத்த எங்காவது ஏன் அதுல முழுநீள படம் அப்படினா சார் படம். வாளுதான். ஆமா 3 நூற்றாண்டு. வாளா? இன்னொரு வாய் இருக்கு. 3 நூற்றாண்டுக்கு அப்புறம் கம்பேர் கொடுத்த எங்காவது படம் தெரியுமா உங்களுக்கு? டாப் ஸ்டார் கேள்விப்பட்டீங்களா? டாப் ஸ்டார் யார் டாப் ஸ்டார்? பிரசாந்த்யா சாகசம். யோ உங்க கம்பேர் படம்னா எங்கால முத படம் கில்லியனுக்கு கென்சல் குச்சிருக்காரு. உங்க குதிப்பாரா? உங்க தான் குதிப்பாரா? யோ டி குதிக்கயா? நான் ஏன்டா கிணத்துல குதிக்கணும்? யோ இல்லையா இந்தியாவா இந்தியாவை பார்த்த சகாத்துல என்னடா சகாத்துலயா? யாரே ஹீரோ படத்துல நம்ம ஜூனியர் கட்டு அப்ப விஜய் இருக்கு வராரு. ஹீரோ சமூக பாண்டியன் தான். நான் விஜய் கட்டு தான் பேசணும். இங்க பாருங்க, இவங்க இப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்ன இருந்தாலும் பாகுபலி ஸ்டோரியே கிடையாதுங்க. சாகசம் அளவு ஸ்டோரி கிடைக்குமா? 10 சாங் எங்காவது ஸ்விம் சூட்ல டான்ஸ் ஆடிக்கிறாரு. முடியுமா? இல்ல முடியுமா? யோ 10 சாங் வச்சிருக்காயா? டான்ஸ் ஆனது யாரு? கஷ்டப்பட்டு டான்ஸ் சொன்னாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆடினாரு? யாருக்காக? நமக்காக, ஃபேன்ஸுக்காக. என்ன பண்ண போறியா அவட? யோ எங்கால இன்ட்ரோ சாங் பாத்துறீங்களா? போடுடா சாமி. ஆயிரு பாரியா? நாயா பாக்கலையா? யோ இவ்வளவு பேசுறியே, அந்த படத்தை எங்க போய் பார்த்தா? தியேட்டர்ல போய் பாத்தியா? பாத்தியாயா? ஒருதுக்கு மேல தியேட்டர் விட்டு போயிடுச்சு. நீ லேட்டா போய். யோ நீ சாங்க படத்தை எங்க போய் பார்த்தா? தியேட்டர் பாத்தியா? பாத்தியாயா? வாழு படத்தை நான் பாத்தியா? தியேட்டர்ல 2 மணி நேரம் கஷ்டப்பட்டு பார்த்தையா நானு? போறியா நீ? தியேட்டர் போறியா? போறியாயா? தெரியுமா? 2 மணி நேரம் அவர் முடியாது. அவர் முடியாது. குடுதுவையா? நமக்கெல்லாம் வீட்ல ஏன் சொத்து சேர்த்து வைக்கல சொல்லு? அதான் வாயை குத்துருக்காங்களா? அதேதான். பெஸ்ட் ஆக்டர் அவார்டு அமிதாப் பச்சன் கொடுத்திருக்காங்க. அத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இல்ல கக்கா வரலன்னு நினைச்சா அவார்டு கொடுத்துருவீங்களா? ஏங்க சௌகார்பேட்டை படம் பாத்தீங்களா? டபுள் ஆக்டிங். பேய் படத்துல டபுள் ஆக்டிங். டபுள் ஆக்டிங்கா? யார் தலைவன்? வாங்க பிரேம்ஜி பண்ணிருக்காரு டபுள் ஆக்டிங். பாத்தீங்களா? நீ டபுள் ஆக்ட். நான் எங்க ஜீப்ல முன்னாடி ஆம்பள அங்க குடுவியா அவள? இல்லைங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஸ்ரீகாந்த். நீங்க அத பார்க்கணும். ஸ்ரீகாந்த் ஸ்கூல் ஸ்டூடெண்ட். பகல்ல பேய் வருதுங்க. எவ்வளவு பெரிய ஆக்டிங் தெரியுமா? எங்கால சயின்டிஸ்ட் தெரியுமா? டபுள் ரோல். என்னங்க சயின்டிஸ்ட் உள்ள சயின்டிஸ்ட் முடியுமா? பாத்துறீங்களா நீங்க? இல்லங்க, அவர்தான் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்டா வந்திருக்காரு. அதுவும் பகல்ல பேய் படம் வந்திருக்காரு. சோ அதனால அவருக்கு தான் என்ன வேற சயின்டிஸ்ட்ன்ற நீங்க வந்து அதெல்லாம் வந்து முடியாதுங்க. சயின்டிஸ்ட்ல அப்பாவே ஸ்ரீகாந்த் முன்னாடிலாம் வராதுங்க. சௌகார்பேட்டை படத்தை இவருக்கு போட்டு காட்டணும். சௌகார்பேட்டை போட்ட ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்திலேயே அவரும் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு ஸ்ரீகாந்த் தான் பெஸ்ட் ஆக்டர் அப்படிங்கிறது. நல்லடிய பார்த்திருப்பேன், உள்ளடிய பார்த்திருப்பேன், தர்மடிய பார்த்திருப்பேன், தடியடிய பார்த்திருப்பேன், நெத்தியடிய பார்த்திருப்பேன், நாயடிய கூட பார்த்திருப்பேன், பேயடிய பார்த்திருக்கியாடா? பாரு. பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அவார்டு இளையராஜா கொடுத்திருக்காங்க. நம்ம ஜூவிஸோட ஃபைன் யாருன்னு பார்க்கலாம் வாங்க.
ஐயா நீங்க சொல்லுங்க. அறிவு இருக்குதா? ஐயா இல்ல அறிவு இருக்குதா? ஐயா இருக்குது. அறிவு இருக்குதுன்றது எந்த அறிவு வச்சு கண்டுபிடிச்சா? ஐயா அப்படியா? எனக்கு அறிவு இல்லதா ஐயா, இல்ல விட்டுருங்க ஐயா, இல்ல விட்டுருங்க ஐயா, நீங்க சொல்லுங்க. அதாவது இந்த நேஷனல் அவார்டு வந்து குரலரசனுக்கு கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அவருக்கு உடம்பு சரியில்லைங்க. இல்லைங்க சிரிக்காதீங்க, உடம்பு சரியில்லை அவருக்கு. பிரஸ் மீட்லாம் வந்தாருங்க. கிங்காங் சாங் கேட்டிருக்கீங்களா நீங்க? இது நம்ம படத்துல இல்லைங்க, இது நம்ம படத்துல கிங்காங் எவ்வளவு பேர் டெடிகேஷன் லெவல் அவர் கொடுத்துருக்கலாங்க. நான் வந்து எனக்கு உடம்பு இன்னைக்கு ரொம்ப முடியல. நேற்று ஈவினிங்லேருந்து ரொம்ப எனக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அதை மீறி நான் இன்னைக்கு இங்கே வரணும், நான் அவங்க எல்லாரையும் மீட் பண்ணணும். பரவாயில்ல, எல்லாத்தையும் மீறி நம்ம வருவோம். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று நடக்குது. ஸோ நம்ம இன்னைக்கு கண்டிப்பாக இது வந்து அதை மீறி வந்து எல்லாரையும் மீட் பண்ணணும். என்னோட சந்தோஷத்தை நான் உங்ககிட்ட எல்லாருக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். தெலுங்கு படத்துல போட்ட எல்லா பாட்டையும் தமிழ்ல போட்டான். எல்லாமே ஹிட். முடியுமா? சென்னை வெயில்ல கிரவுண்ட் நடுவுல நின்னு டண்டக்கு 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 மியூசிக் போட்டுறாங்க. யாரு? சிவமணி. கணிதன் படம் மியூசிக் கேட்டிருக்கல? அவரு ஐபிஎல் தான் மியூசிக் போடுவாரு. கணிதனும் போட்டிருக்காரு. போயா எங்க விஜய் ஃபேன் ரியாக்ஷன்ஸ் வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு வந்து கமெண்ட்ஸ்லாம் வந்துருந்துச்சு. முக்கியமாக விக்னேஷ்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு, எதுக்குடா வந்து மெடிக்கல் ஷாப் பொண்ணுக்கும் சொந்த பொண்ணுக்கும் கம்பேர் பண்ணுறீங்க? இன்னொட்டி ஒரு பாயிண்ட் வராம மெடிக்கல் ஷாப் பொண்ணா யோ மாட்டிக்கியா, நீ வேற கட் பண்ணுறதை இங்கே உள்ள விட்டுருக்க. சரி, அடுத்து அருண்குமார், உங்கள் காமெடிக்கு ஒரு அளவே இல்லையா? எங்கள் காமெடிக்கு பணம் தாங்க இல்லை, எங்களுக்கு அளவே இல்லை. அடுத்து வேற யாரு? அகில் ஜோ. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எத்தனை பேர் 3 நிமிஷத்துக்கு மேலே பார்த்தீங்க, ஏன்னா 2.20 நிமிஷத்துக்கு மேலே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டிருக்காரு. அவ்வளோ நேரம் பார்த்துட்டியா? தெரியாதையோ சார், ரொம்ப தேங்க்ஸுங்க. அதுக்கப்புறம் நாகேந்திரன் அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு, சார் வீடியோ ரொம்ப லைக் பண்ணியிருக்கேன், ஐ என்ஜாய்ட் அ லாட் அப்படின்னு போட்டிருக்காரு. எங்களுக்கு கிடைச்ச முதல் கமெண்ட், நல்ல கமெண்ட் நீங்கள் மட்டும்தாங்க. எங்களை திட்டாத ஒரே ஆளும் நீங்கள் தாங்க. உங்களுக்கு நாங்கள் ஃபேன் ஆகிட்டேங்க, நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க.